சரி, ஓகே. கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேனா, இது வந்து ஒரு ஸ்கொயர். கொஸ்டின் என்னன்னா, ஹவு many ஸ்கொயர்ஸ் ஆர் there, இதில் எத்தனை சதுரங்கள் உள்ளது. How many squares are there? ஸோ இதுல எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா இதுல என்ன சொல்வீங்க? இதுல வந்து 1 2 3 4 ஓவராலா சேர்த்து ஒரு சதுரம் இருக்கு. அப்ப மொத்தம் 5 இருக்கு. இது ஒரு ஈஸியான டயக்ராம். ஸோ அதனால டக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா இது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வித்தியாசமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல ஒவ்வொரு மாடலா வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது செகண்ட் கொஸ்டின் வந்து இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு சின்ன டேப்லர் காலம். இதுல வந்து 3 rows அண்ட் 3 columns இருக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 இல்ல 1 2 3 3 rows அண்ட் 3 columns இருக்கு. ஸோ இதுலயும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது how many squares. இதுல என்ன ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஃபோர்டீனா? எப்படி 14? ஆ கவனிங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது இதுல குட்டி குட்டியா இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 8 9 மொத்தம் 9 இருக்கு. ஓகேவா? 9 சதுரம் வருது. ஓவராலா இருக்கிற ஒரு பெரிய சதுரம் இதை சேர்த்தா 9 + 1 10 ஆகும். ஓகேவா? பட் 10 ஆன்சர் கிடையாது, இன்னும் இருக்கு இதுல. எதுலாம் அப்படின்னா இந்த 1 2 4 5 இதெல்லாம் சேர்த்து கூட்டினா இது ஒரு ஸ்கொயர் வருமா? அதுக்கப்புறம் 2 3 5 6 இதெல்லாம் சேர்த்து கூட்டினா ஒரு ஸ்கொயர் வருமா? அடுத்தது 4 5 7 8 இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ஸ்கொயர் வருமா? அதுக்கப்புறம் 5 6 8 9 இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஸ்கொயர் வருமா? மொத்தம் 4 சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப 10 + 4 ஆன்சர் என்ன? 14. பட் இப்படி நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு விட்டுருவோம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்ல போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கரெக்டா போடுற முடியும். எதுவும் தப்பு வராது. ஸோ அந்த ஷார்ட்கட்ல போடும்போது இப்ப நான் சொல்ற ஷார்ட்கட் எதுக்கு மட்டும்தான் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துட்டு அதுல ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இதுல நான் எத்தனை ரோ எத்தனை காலம் சொன்னேன்? 3 ரோ 3 காலம் சொன்னேன் இல்லையா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இந்த 3 இந்த 3 அதாவது மூணாவது ரோ மூணாவது காலம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 3 × 3 என்ன வரும்? 9 வருமா? அடுத்தது இந்த 2 அண்ட் இந்த 2 இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 × 2 4 வருமா? இப்போ இந்த 1 இந்த 1 இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் என்ன? 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட ஆன்சர். அதான் இதோட ஷார்ட்கட். ரோ அண்ட் காலம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு அதை டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ என்ன வருதோ ஆட் பண்ணும்போது அதுதான் அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்.
இது நோட் பண்ணியாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்ப வந்து இதுல கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கொயர் கேட்கலாம், அப்புறம் ட்ரையாங்கிள் கேட்கலாம், ஸ்ட்ரெயிட் லைன் கேட்கலாம், அப்புறம் ரெக்டாங்கிள் கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு மாடலா வந்து பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கொயர் கண்டுபிடிக்கிற மாடல். ஓகே, டு ஃபைண்ட் ஸ்கொயர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சதுரங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான மாடல் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. இப்ப நான் சொன்ன இது புரிஞ்சது தானே? 3x3, 2x2 அண்ட் 1x1. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் இது நீங்க ட்ரை பண்ணும். இதுல நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம்ல வந்து 4 rows அண்ட் 4 columns இருக்கு. இதுல வந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது how many squares are there. சேம் மெத்தட். கரெக்டா சொல்லுங்க, தப்பு இல்லாம ஆட் பண்ணுங்க. ஆ 30யா 40யா? இதுல வந்து 4 rows அண்ட் 4 columns இருக்கா? இப்ப இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? 4 x 4 16. அதுக்கப்புறம் 3 x 3 9. அடுத்தது 2 x 2 4. அதுக்கப்புறம் 1 x 1. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா 30 தான் வருது, அப்படிதானே? இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். இப்போ நம்பர் ஆஃப் ரோ அண்ட் காலம் சேமா இருக்கா? இங்கேயும் 4, இங்கேயும் 4 இருக்குதானே? அப்ப நாம இதை இப்படி போடுறது ஈஸியா இருக்கு. ஒருவேளை ரோஸ் அதிகமா இருந்து காலம் கம்மியா இருந்தா அப்ப என்ன பண்றது? இந்த மாடல் பாருங்க. இப்ப நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம்ல எத்தனை ரோ இருக்கு? 1 2 3 4 rows இருக்கு. எத்தனை காலம்ஸ் இருக்கு? 5 columns இருக்கு. சோ இந்த 5 rows, 5 column 4 row இருந்தா என்ன பண்றது? இதே மெத்தட் தான், சேம் இதே மெத்தட் தான் போட போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் நம்பர் என்ன போடுவீங்க சொல்லுங்க? இந்த 5 அப்புறம் இந்த 4. இங்க எது லாஸ்ட் நம்பரோ அது இன்டூ இதுல எது லாஸ்ட் நம்பர் 4. ஓகே, 5 into 4 என்ன? 20. அடுத்தது இந்த 4 அப்புறம் 3. ஓகே, 4 into 3 எவ்வளோ? 12. அடுத்தது 3யும் 2வும். ஸோ 3 into 2 என்ன? 6. புரியுதா? 5 4, அதுக்கப்புறம் 4 3 3 2. அடுத்தது என்ன வரும்? 2 1. ஓகே, 2 into 1 2. இதுக்கப்புறம் 1க்கு மல்டிப்ளை பண்ணீங்க, எதுவும் நம்பர் இல்ல, ஸோ இதோட முடிஞ்சிடும். ஓகேயா? இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க. 40 வருதா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஸ்கொயர் மெத்தட்ல சேம் ரோ சேம் காலம் இருந்தாலும் இல்ல டிஃப்ரெண்ட் ரோ டிஃப்ரெண்ட் காலம் இருந்தாலும் இதே மெத்தட்ல தான் போட போறீங்க. இதுல இதுல எல்லாமே ஓகே, புரிஞ்சிருச்சா? யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட்.
இது காப்பி பண்ணியாச்சு தானே எல்லாரும்? எழுதியாச்சா? ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து இதே ஸ்கொயர் தான், பட் டிஃப்ரெண்ட் டயக்ராம். டயக்ராம் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. டென். ஆ, வேற என்ன ஆன்சர் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து 5 இருக்கு. 1 2 3 4 5 இருக்கா? அதே மாதிரி தானே வெளியே இருக்கிற இந்த டயக்ராம், இதுலயும் எத்தனை இருக்கு? ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ ஓவராலா 5. ஸோ உள்ள சென்டர்ல இருக்கிறதுல 5, அப்புறம் வெளியே இருக்கிறது 5. ஸோ 5 + 5 ஆன்சர் என்ன? 10. இப்போ இந்த டயக்ராம்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? இதே மாதிரி தானே இது, ஆனா உள்ள எத்தனை இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதாவது பார்க்கும்போது நமக்கு எத்தனை தெரியுது? 3 இருக்கா? 3 டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு தானே. ஸோ அப்ப உள்ள இருக்கிறது இது 5, அப்புறம் இது 5, இதுல 5. ஸோ அப்ப இதுல 5 + 5 + 5, அப்ப ஆன்சர் என்ன? 15. ஓகே, இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன், இது ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்க.
17 தானா கன்ஃபார்ம்? ஓகே கவனிங்கப்பா. ஆன்லைன் கிளாஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? இப்ப இதுல எத்தனை வந்துச்சு ஆன்சர் வந்து 17க்கு வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. இதுல வந்து இந்த ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, இது உள்ள உள்ள சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரை இருக்கா? அதுக்கப்புறம் இந்த ஓவராலா இருக்கிற இந்த பெரிய ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 14. ஸோ அதுக்கப்புறம் இது 15, அப்புறம் 16, ஸோ அதுக்கப்புறம் 17. கரெக்டா? இப்ப இது வந்து லாஸ்ட் இயர் என்டிபிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இது ஆர்ஆர்பி என்டிபிசில கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 2018ல கேட்டது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 17. ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் இப்ப இதே இது உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்தும் கேட்கலாம். இப்ப நான் 17 சொன்னேன்ல, இதே இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 5 ஸ்கொயர்ஸ் கொடுத்துருந்தா அது எப்படி நீங்க ட்ரை பண்ணுவீங்க? 5 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு சொல்லுங்க. இதுல 1 2 3 4 5 இருக்கு. இதுல ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல நம்பர் போட்டு கவுண்ட் பண்ணுங்க. பிளஸ் ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. டுவெண்ட்டி ஒன்னா 22வா என்ன வருது? 21. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வருதா? 16 பிளஸ் இதுல எத்தனை 1 2 3 4 5 ஆட் பண்ணா 21 வருதா? ஓகே தானா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸ்கொயர்ல இப்போ ஒரு மாடல் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்டும் ஸ்கொயர் மாடல் தான். இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி வரைஞ்சுக்கணும்பா. இது புரியுதா இப்ப நான் வரைகிறது? இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கொயர் மாதிரி வரணும்.
இது எனக்கு சரியா வரைய முடியல. பட் உங்களுக்கு நான் சொல்ற டயக்ராம் புரியுதுல எப்படி வரையணும்னு? ஓகேயா? சோ இது ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கொயர் அதை கவர் பண்ணி போடணும். அதுக்கு அடுத்தது ஓகே, இதுதான் டயக்ராம். இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லுங்க. கொஸ்டின் வந்து how many squares are there? Six. சிக்ஸ் தானே கன்ஃபார்மா? ஓகேயா? சோ எப்படின்னு தெரியுதா? இது வந்து 1, அதுக்கப்புறம் கீழே வந்து 2, ஓகே, அதுக்கப்புறம் இது 3, அப்புறம் இது 4, ஓகே, அதுக்கப்புறம் டோட்டலா இந்த பெரிய ஸ்கொயர் ஒன்று 5, உள்ள ஒன்று இருக்கிறது 6. ஸோ ஆன்சர் என்ன? 6. ஓகேயா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இப்ப ஸ்கொயருடைய மாடல் வந்து ஒரு லெவல் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்ஸோட கவுண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டயக்ராம் கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. இப்ப இதுல எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு சொல்லுங்க. இப்ப நான் வரைஞ்சிருக்கிறதுல எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு? இதுல மேல இது வந்து 1, இது 2, அப்புறம் ஓவராலா 1, 3 இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ இதுல எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு? அடுத்த டயக்ராம். செவன் எப்படி சொல்றீங்க எல்லாரும்? இதுல இருந்து 1, 2, 3, 4. சரி, அப்புறம் டோட்டலா சேர்த்து 5. அப்புறம் இந்த 1ம் 2வும் சேர்த்து வந்து 6 அப்படிதானே? அப்புறம் இந்த 2ம் 3யும் 4ம் சேர்த்து 7 சொல்றீங்கல்ல? அதே மாதிரி 1ம் 3யும் சேர்த்தா அதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தானே? அது வந்து 8. புரியுதா? அப்புறம் 2வும் 4ம் சேர்த்தா அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தானே? அது வந்து 9. ஸோ மொத்தம் வந்து 9 இருக்கு. ஸோ திருப்பி சொல்றேன் அது என்னெல்லாம் அப்படின்ட்டு. புரிஞ்சிச்சா நான் சொன்னது எல்லாருக்கும்? 4 வரைக்கும் ஈஸியா புரியும் பார்த்தோன்னே. அதுக்கு அடுத்தது 5 வந்து என்ன சொன்னோம்? 1 and 2 ரெண்டும் சேர்த்து வந்து என்ன வரும்? 5. அடுத்தது 3 and 4 ரெண்டும் சேர்த்தா எத்தனை வரும்? 6. அதுக்கப்புறம் ஓவராலா சேர்த்து 7. அப்புறம் 1 and 3 இந்த ரெண்டு சேர்த்து 8. 2 and 4 ரெண்டு சேர்த்து 9. ஓகேவா? பட் இதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. இது எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது நம்ம ஏதாவது தப்பு விடுவோம் இல்லையா? ஸோ அப்ப ஈஸியா தெரியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ரெக்டாங்கிள் இதே டயக்ராம நான் திருப்பி வரைகிறேன்.
இப்ப இதுல வந்து நம்பர் கொடுங்க 1 2. எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ் இருக்கு? 2 ரோ 2 காலம் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் நம்பர் போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ண போறேன். 1 + 2 எவ்வளோ? 3. இப்ப இதே மாதிரி இது இங்கேயும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 எவ்வளோ? 3. இப்ப நம்ம ஆட் பண்ண இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3 எவ்வளோ? 9. இதுதான் அந்த ஷார்ட்கட். ஸோ திருப்பியும் சொல்றேன், ஷார்ட்கட் வந்து ரெக்டாங்கிள்க்கு தனி ஷார்ட்கட். நம்ம ஸ்கொயரோட ஷார்ட்கட் இங்க நம்ம அப்ளை பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ரோவோடைய நம்பர் மட்டும் போடுறோம். 1 2 ரோ நம்பர், காலம் நம்பர், அது ரெண்டையும் ஆட் பண்ண டோட்டலை மல்டிப்ளை பண்றோம். அதுதான் இதோட ஷார்ட்கட். ஓகேவா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இதே ரெக்டாங்கிள்ல இன்னொரு டயக்ராம் நீங்க ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க. மூணு ரோ 2 காலம். சரி, 2 ரோ 3 காலம் அப்படின்னா இதுல எப்படி போடுவீங்க? இப்ப நான் சொன்ன அதே மெத்தட் போட்டு அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. இதுல 1 2 1 2 3. ஓகேயா? இந்த 1 and 2 ஆட் பண்ணா எவ்வளோ? 3. இப்போ இதுல 1 + 2 + 3 ஆட் பண்ணா எவ்வளோ? 6. அப்போ இந்த 3 × 6 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 18. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 18. ஓகேவா? அடுத்தது போலாம். ரெக்டாங்கிள்க்கு இது ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஷார்ட்கட். இது நீங்க கரெக்டா போட்டாலே போதும். ஓகேவா? அடுத்தது போலாம் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாடலா பார்க்கலாம். ட்ரையாங்கிள்ஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு மாடல். அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க. முக்கோணங்களோட எண்ணிக்கை. அதுல ஃபர்ஸ்ட் மாடல் இப்ப நம்ம பார்க்கறது ஒரு ட்ரையாங்கிள்ல சென்டரா ஒரு கோடு போட்டா இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர்? இதுல 3 இருக்கு. அப்படிதானே? இதே இது இந்த ட்ரையாங்கிள்க்கு உள்ள இருக்கக்கூடிய லைன் நான் இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். 2 லைன்ஸ் நடுவுல போடுறேன். அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்? இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்? 6. எப்படின்னு இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 1 2 3 நமக்கு கிளியரா தெரியுது இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஓவரால பெரிய ட்ரையாங்கிள் வந்து 4 வருமா? அதுக்கப்புறம் இந்த 1 and 2 சேர்த்தா 5. அப்புறம் 2 and 3 சேர்த்தா 6. புரியுதா? அப்ப 1 and 2 சேர்த்தானா இந்த ரெண்டு சேர்த்து இந்த மாதிரி போடலாம்ல, அதை தான் நான் சொல்றேன். 5 அப்புறம் 2 and 3 சேர்த்து எடுத்தோம்னா இது வந்து 6 மொத்தம். ஓகேவா? இதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து உள்ள நிறைய லைன்ஸா ஸ்பிளிட் பண்ணி இருந்தாங்கன்னா நீங்க நார்மலா இதுல நம்பர்ஸ் போடுங்க. எத்தனை ட்ரையாங்கிள் கிளியரா தெரியுதோ அதுக்கான நம்பர்ஸ் போட்டுட்டு அந்த நம்பரை அப்படியே டோட்டல் பண்ணி போட்டுருங்க. அதான் ஆன்சர். 1 + 2 + 3 ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? அதான் ஆன்சர். இந்த ஷார்ட்கட் இதுக்கு மட்டும்தான். ஒரு ஒரு டயக்ராமுக்கும் என்ன ஷார்ட்கட்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் இதை போடுறது ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்லாம் கேட்கறது ரேர் தான். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பேசிக்ஸ். அதாவது ஒரு ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணா ஈஸியா கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான பேசிக் அப்ரோச்காக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எக்ஸாம்ல இதே மாதிரி டயக்ராம் கொடுத்துலாம் கேட்க மாட்டாங்க. கம்பைன் ஃபிகர் தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்ப இதே மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு இது பக்கத்துலயே
இதுக்கு மேல அல்லது இதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு இப்படி கூட கேட்கலாம். இந்த மாதிரி தான் கம்பைன் ஃபிகரா தான் எக்ஸாம்ல வருமே தவிர செப்பரேட்டா வராது. நாம படிச்சுட்டு இருக்கிறது செப்பரேட் ஃபிகர்ஸ். எதுக்காக படிச்சுட்டு இருக்கோம்? பேசிக்கா இது என்ன செய்யணும், நமக்கு தெரிஞ்சாதான் அந்த மாதிரி சம்ஸை நம்மளால போட முடியும். அதுக்காக இதுவரை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இப்ப உள்ள வந்து நான் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு எப்படி போடுறது சொல்லுங்க. நான் சொன்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர்? எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? இது உள்ள நம்பர்ஸ் கொடுத்தோம்னா 1 2 3 4 வருமா? அப்புறம் இந்த நம்பர்ஸை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன், ஆட் பண்ண சொல்றேன். 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணா இப்ப என்ன ஆன்சர் வருது? 10. ஓகேயா? ஸோ இப்போ இந்த டயக்ராமே நான் கொஞ்சம் மாத்துறேன், டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்றேன். எப்படின்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல உள்ள ஒரு லைன் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னா, இதுல இந்த மாதிரி கிராஸ் லைனா வரைகிறேன். இப்படி இருந்தா, இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தா இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேயா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா? இந்த டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா வரைகிறேன். அப்ப சொல்லுங்க, இந்த இந்த ஃபிகர் இங்க இருக்கு தானே? இதுல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஓகே, பிளஸ் அப்புறம் இங்க ஒரு கோடு போட்டா இதுல எத்தனை ஆகும்? ஒரு 3 ஆகுமா? ஏன்னா இது குட்டி ட்ரையாங்கிள்லயே 3 ட்ரையாங்கிள் வரும் தானே? 1 2 3 பெருசா உள்ள ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதுல வந்து 3 வருது. ஓகே, இப்ப அடுத்தது இந்த லைன் போடுறேன்ல, அதாவது இங்க இருக்க ரெண்டாவது லைன், இந்த ரெண்டாவது லைன் இங்க வரையும் போது நாம என்ன இதுல எழுதிக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் இல்லைன்னு எடுத்துக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம வரையும் போது என்ன பண்ணோம், 3 இருக்குன்னு சொன்னோமா? வெறும் இதுல 3 சொன்னோம். அடுத்தது என்ன பண்ணோம், இதுல ஒரு கோடு போட்டா இதுல ஒரு 3 இருக்குன்னு சொன்னேன், கரெக்டா? அப்போ இதுல செகண்ட் லைனை வந்து நான் இங்க வரையும் போது, இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் இல்ல அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல எத்தனை இருக்கு சொல்லுங்க? 3 இருக்கா? ஓகே, அதுக்கு ஒரு 3 பிளஸ். இப்ப நான் வந்து அடுத்த தேர்ட் லைன் வரைகிறேன். தேர்ட் லைன் இங்க வரையும் போது நம்ம ஆல்ரெடி உள்ள லைன் இல்லைன்னு எடுத்துக்கணும். அப்ப இதுல எத்தனை இருக்கும் சொல்லுங்க? இதுல 3 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளவு ஆச்சு மொத்தம்? 12 ஆச்சா? ஸோ அதுதான் இந்த மாதிரி டயக்ராம் எப்படி செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருக்குல்ல, அந்த வெர்டிசஸ்ல இருக்கிற ட்ரையாங்கிள் மொத்தம் எத்தனையோ அதுதான் அதுக்கு அடுத்த லைனுக்கும் வரும், அதுக்கு அடுத்த லைனுக்கும் வரும், பேஸ்க்கும் வரும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணா என்ன வந்துடும்? 12. ஓகேவா? இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்காவது புரியலையா? டவுட் இருந்தா கேளுங்க. கிளியரா புரியுதா இது நான் சொன்னது? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இது நோட் பண்ணியாச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எழுதியாச்சாப்பா எல்லாரும்? இது எழுதியாச்சு தானே? இப்ப நான் போடுற கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? இதுக்கு எப்படி போடணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கார்னர் மேல வெர்டிசஸ்ல இருக்கிறது எத்தனை இருக்கோ அந்த இது அப்படியே ஒரு ஒரு லைனுக்கும் போட்டு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 அப்படிதானே? இது ஆட் பண்ணா என்ன வரும்? 6 வருமா? அப்ப அடுத்த ஒரு 6, அடுத்த ஒரு 6, அடுத்த ஒரு 6.
4 into 6 எவ்வளோ 24. 6 தானே, அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அதாவது மேல இருக்கிற கார்னர்ல உள்ள நம்ம போடும்போது என்ன பண்ணணும்னு சொன்னோம், நம்பர் போட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அதுல வந்து 6 அப்படின்னா அப்ப 4 லைன்ஸ் வருது. அப்ப 4 into 6 எவ்வளோ 24. ஓகேவா? இப்ப இதுல சொல்லுங்க எத்தனை இருக்கு. அடுத்த டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஆ ம் ஸோ இதுல வந்து 1 2 3 4 இருக்கா இல்லையா? 1 + 2 + 3 + 4 ஆட் பண்ணா 10 வருதா? ஸோ அப்ப இதுல இருந்து 10, அடுத்தது 10, அடுத்தது 10, அடுத்தது 10. ஸோ மொத்தம் வந்து 40 வருது. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 40. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு மாடல் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்த மாடல் இப்ப நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் மாடல். இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் வரும். இப்ப இதுல மட்டும் எத்தனை இருக்கு? 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த லைன் வந்து இந்த ஒரு உச்சி புள்ளின்னு சொல்றேன்ல, இது வந்து வெர்டிசஸ்ன்னு சொல்றேன் நான். ஓகேவா? வெர்டிசஸ். இதுல வந்து மேல உள்ள வெர்டிசஸ்ல இருந்து இந்த பேஸுக்கு ஒரு லைன், ஃபுல் லைன் வருது. ஓகேவா? இதுல இப்படி கொடுத்திருந்தா இதுல 3 சொல்றோம். இந்த வெர்டிசஸ்ல இருந்து இந்த பேஸுக்கு பாதி லைன் வருது. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, இங்க இருந்து இங்க பாதி. ஓகேயா? அடுத்த டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லைன் ஃபுல்லா இருக்கு. இந்த கார்னர்ல இருந்து இதுக்கு ஃபுல்லா. அப்ப இதுல எத்தனை லைன் வந்து கம்ப்ளீட் ஆகுது? 2 லைன்ஸ். இங்க இருந்து இது வரைக்கும் பேஸ் வர டச் ஆனா ஒரு லைன். இந்த கார்னர்ல இருந்து இந்த பேஸ் வர டச் ஆனா அது 2 லைன். ஓகேயா? இப்ப இங்க வந்து ஒரு லைன் இருந்துச்சு. இங்க எத்தனைப்பா இருக்கு? 1.5 லைன். கரெக்டா? ஒரு லைன் ஃபுல்லா, இன்னொரு லைன் ஹாஃப் தான் இருக்கு. இதுல வந்து ஒரு லைன், அப்புறம் இது 2 லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? இது நான் எவ்வளவு வருதுங்கிறத லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு லைன், இது வந்து ஃபுல்லா, அப்புறமா இந்த இடத்துல ஹாஃப். அப்ப இதுல எத்தனை இருக்கு? 2.5 லைன்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே 3 லைன்ஸும் கம்ப்ளீட்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி டயக்ராம் வரும்போது நம்ம இதுல எத்தனைங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து 3 லைன்ஸும் ஃபுல்லாவே இருக்கு. ஓகேவா? சோ அப்படி இருந்ததுன்னா இங்க ஒரு லைன் மட்டும் இருந்தா 3 ட்ரையாங்கிள்ஸா, 1.5 லைன்ஸ் இருந்துச்சுன்னா 5 ட்ரையாங்கிள்ஸ். சரியா? 2 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல 8 ட்ரையாங்கிள்ஸ் வரும். 2.5 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்து 12 ட்ரையாங்கிள்ஸ் வரும். 3 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல 16 ட்ரையாங்கிள்ஸ் வரும். சோ இது எப்படி வரும் அப்படிங்கறத நாமளே போட்டு பார்க்கலாம். ஆனா நான் இதை வந்து லைனை வச்சு கவுண்டிங்கை வந்து சொல்லிடுறேன். அப்ப இந்த லைனை வச்சு நம்ம ஈஸியா பார்த்த உடனே போடுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்க தேவையில்லை. இதை நம்ம மெமரி பண்ணிட்டோம்னா இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்க. இதுல 3 சொன்னோம்ல, இப்ப இங்க ஒரு லைன் போடும்போது இங்க 4, இங்க எத்தனை வருது? 5. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கேன்? 5. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, சோ இதுல வந்து இது வரைக்கும் 5 சொன்னோம். அப்படிதானே?
இங்க ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரும்போது 4 5 இது ஒரு 6 இருக்கா, அதுக்கப்புறம் இந்த லைன் ஃபுல்லா சேர்த்தா இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இது வந்து 7. இதே லைனை வச்சு மேல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, இது வந்து 8. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கேன் 8. அதே மாதிரி இதுல ஒவ்வொன்றா பிரிச்சு பாத்தீங்கன்னா இங்க எத்தனை வரும் 12 வரும், இங்க எத்தனை வரும் 16 வரும். சொல்லணுமா அது ஓகேவா, இல்ல தனித்தனியா சொல்லணுமா? புரியுது தானே? அப்ப இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ கவுண்ட் பண்ணி இதை நீங்க போட்டுடலாம் தானே. இதை எழுதிக்கோங்க. இப்ப நான் இதுக்கு நான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் கொஸ்டின், நீங்க ட்ரை பண்ணி சொல்லணும் எனக்கு. இது வந்து அடுத்த மாடல் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள்ஸ் ஃபுல்லா நோட் பண்ணியாச்சா? ஓகேவா? இப்போ நான் வரைகிற டயக்ராம்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ஓகேவா? இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லணும். செகண்ட் கொஸ்டின் இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லணும். தேர்ட் கொஸ்டின் இதுல எத்தனை இருக்குன்னு சொல்லணும். ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் ஓகே. இப்போ இது எல்லாத்துக்கும் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கரெக்டா சொல்லணும். நீங்க எதை வச்சு கவுண்ட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வச்சு சொல்லலாம். டைரக்ஷன் மாத்தி போட்டிருக்கான் அவ்வளவுதான், அதே சம் தான். பட் அங்க வேற மாதிரி லைன் போட்டிருந்தோம், இங்க வேற மாதிரி போட்டிருக்கோம். பட் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ங்கிற கவுண்டிங்கை வச்சு நீங்க சொல்லிடலாம்.
ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எத்தனை லைன் இருக்கு சொல்லுங்க. ஒரு லைன் ஃபுல்லா இருக்கு, ஒரு ஹாஃப் லைன். 1.5 லைன் வந்தா என்னன்னு சொன்னேன்? 5. இப்போ செகண்ட் டயக்ராம்ல வந்து எத்தனை லைன் ஃபுல்லா இருக்கு? 2 லைன். 2 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும்? 8. இதுல வந்து 2.5 லைன்ஸ் இருக்கா, அப்ப இதுல எத்தனை வரும்? 12. இப்ப இதுல 1.5 லைன் இருக்கா, அப்ப எத்தனை? 5. இதுல 2 லைன்ஸ் இருக்கா, அப்போ ஓகே, ஆன்சர் ரிப்ளை பண்ணவங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ராஜேஷ், கண்ணன், கேசவன், சுகன்யா. சரி, ஓகே, இப்ப அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல அடுத்து என்ன மாடல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஆன்சர்ஸ் நோட் பண்ணியாச்சா? இது வந்து திருப்பி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மறந்துடும். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். ஓகே, அடுத்த மாடல் இப்ப நான் சொல்றது. இந்த ட்ரையாங்கிள்ல எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்? 1, 2, 3, 4. ஓவராலா சேர்த்தா எத்தனை? 5. இப்ப எத்தனை இருக்கு சொல்லுங்க. ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் அப்படி போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது எக்ஸ்ட்ரா எத்தனை ஆட் ஆகும்னா 4 ஆட் ஆயிட்டே வரும். இப்ப இதுல ஏற்கனவே இது 5 சொன்னீங்கல்ல, நான் இந்த டயக்ராமே தான் வரைஞ்சிருக்கேன். ஆனா உள்ள வந்து எது இன்னொரு ட்ரையாங்கிள் செய்திருக்கேன், அப்படிதானே? இதுல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது 8. அப்புறம் ஓவராலா இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள் 9. ஸோ 5 + 4 9 வருதா? ஓகே, அடுத்தது ஏற்கனவே வரைஞ்ச டயக்ராம் இன்னொரு ட்ரையாங்கிள் அடிஷ்னலா உள்ள போட்டிருக்கேன். ஸோ அப்ப உள்ள ஃபுல்லா கவுண்ட் பண்ணீங்கன்னா 13 வரும். சரி, ஆல்ரெடி உள்ள 9 பிளஸ் ஒரு 4 ஆட் ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஆட் ஆகும், 13. இந்த மாதிரி உள்ள ட்ரையாங்கிள் நிறைய போட்டுட்டே போலாம். ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இப்ப இதே ட்ரையாங்கிள் தான், ஆனா கொஞ்சம் ஷேப் வந்து சேஞ்ச் பண்றேன். இதுல நடுவுல இங்க ஒரு லைன் போடுறேன். இப்படி போட்டா அப்ப எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க. அடுத்த டயக்ராம் இது. டயக்ராம் கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. சோ இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. லெவன். சோ இதுல வந்து இந்த மாதிரி ஷேப் போட்டா எத்தனை ட்ரையாங்கிள் நம்ம படிச்சிருக்கோம்? 3 படிச்சிருக்கோம்ல. அப்போ இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதுல வந்து 3 இருக்கு, அப்படிதானே? இப்ப இதுல எடுத்துட்டீங்கன்னா இதுலயும் எத்தனை இருக்கு? 3 இருக்கா? இது எடுத்துட்டீங்கன்னா இதுலயும் எத்தனை இருக்கு? 3. ஸோ 3 + 3 + 3 9 ஆச்சா? அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல உள்ள இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இது வந்து எத்தனை ஆச்சு? 10. 9 + 1 10.
அப்புறமா ஓவராலா இருக்கிற இந்த பெரிய ட்ரையாங்கிள் அதையும் சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்ப என்ன வரும்? 11. புரியுதா? சோ அதை பிரிச்சு பார்க்க தெரியணும், அவ்வளவுதான். 11 வருதா எல்லாருக்கும்? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாவது புரியல, ஸ்டெப் புரியலன்னா கேளுங்க. இது 11ஆ 12ஆ? ஒருத்தங்க 12 ஆன்சர் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஓகே, இது ஆன்சர் 11ஆ 12ஆ? ஆன்சர் வந்து 11. சரியா? இப்போ இதே டயக்ராம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன், கவனிங்க. இப்ப இந்த கோடு இங்க வர தானே போட்டிருந்தோம். இப்ப இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்ப இதுல எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம். இதுவரை நோட் பண்ணியாச்சுல எல்லாரும்? இது நோட் பண்ணியாச்சா? ஓகே, இதான் டயக்ராம். சோ இப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இந்த 3 பாயிண்ட் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. டுவெண்ட்டி செவனா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. வேற யாருக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் 20க்கு மேலதான் வரும். அது நீங்க என்ன கரெக்டா போடுறீங்களோ அதுலதான் இருக்கும். என்ன ஆன்சர்? 27ஆ 26ஆ? 26ஆ? கன்ஃபார்மா? எல்லா ட்ரையாங்கிளும் சேர்த்துறீங்களா? பெரிய ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் எல்லாமே சேர்த்துறீங்களா? சரி, எப்படின்னு சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட், இது வந்து இது எடுத்தீங்களா? இதுல எத்தனை இருக்கு உள்ள? சென்டர்ல இந்த ட்ரையாங்கிள் நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம், அப்படிதானே? இது ஃபுல்லா சேர்த்தா 16 இருக்கா? சரி. ஓகே, அடுத்தது இந்த அவுட்டர்ல இருக்கிறது இது ஒரு 3, அப்புறம் இது ஒரு 3, இது ஒரு 3. எவ்வளவு ஆச்சு? 20.
ஸோ இது ஒரு 3, இது ஒரு 3, அப்புறம் இது ஒரு 3, அப்படிதானே? 16 பிளஸ் 3 பிளஸ் 3 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 25 பிளஸ் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வந்து 26ன்னு போட்டிருக்கீங்க, அப்படிதானே? இதுல எல்லாமே வந்துருச்சா? இன்னும் ஏதாவது ஆட் பண்ணாம இருக்கா? எல்லா ட்ரையாங்கிளுமே ஆட் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோமா? நல்லா பாருங்க. இது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டீங்க. அதாவது இதுக்கு உள்ள இருக்கிற 16 ட்ரையாங்கிள் இது உள்ள இருக்கு, அதை ஆட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நீங்க வந்து இதை ஆட் பண்ணிட்டீங்க, கரெக்டா? இதை ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து எதெல்லாம் நீங்க ஆட் பண்ணல? எது தெரியுதா? நான் டபுள் லைன் போடாம சிங்கிள் லைன் மட்டும் உள்ளது தெரியுதா? எது? இதுதானே? இது வந்து ஆட் பண்ணல. இதுல 3 இருக்கா 1 தானா? 3 இருக்கா 1 தானா? இதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன் இருக்குல்லப்பா, இது வரைக்கும் உள்ள ட்ரையாங்கிள் இது நம்ம கவுண்ட்லயே வரல, சரியா? அதை இங்க சேர்க்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, இதை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை சேர்த்து இத 3 அப்படின்னு சொல்வீங்களா, இல்ல 1 தான் அப்படின்னு சொல்வீங்களா? அந்த ஏற்கனவே சொல்ற இந்த ட்ரையாங்கிள் வேற எதுலயாவது ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிருக்கா? அதுல இங்க வரதானே ஆட் ஆயிருக்கும், இது ஆட் ஆகாதுல்ல. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம போடுறோம் இல்லையா, இதுல வந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் உள்ளதுதான் ஏற்கனவே ஆட் ஆயிருக்கு. ஆனா நான் சொல்றது எங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து அப்புறம் இங்க வந்து இப்படி வரணும். இது வேற எதுலயாவது ஆட் ஆயிருக்கா? இல்ல. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் வரும், இதுவும் எதுலயும் என்ன இருக்காது, ஆட் ஆயிருக்காது, அப்படிதானா? கன்ஃபார்மா? ஓகேயா? சோ அப்ப இதுல ஒரு 3 வருமா? அப்ப இங்கேயும் வந்து எத்தனை வரும்? 3 வருமா? இப்ப இங்கேயும் எத்தனை வரும்? 3 வரும். அப்ப எவ்வளவு ஆச்சு? இன்னொன்னு என்னது? இங்க இருந்து இது வருவா? அது ஆல்ரெடி இப்போ நம்ம ஆட் பண்ணிருப்போம்ல. இப்ப நான் சொன்னேன்லப்பா, இப்ப நமக்கு எத்தனை வந்துச்சு? 3 3 3 எவ்வளவு வந்துச்சு? சரி 35. அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் இதுல வந்து சிங்கிள் லைனே இன்னும் என்ன இருக்கு பாருங்க. இது இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும், அப்ப இதுல இருந்து இங்க கீழே, அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிச்சு இது, அப்புறம் இதே வச்சு இந்த லைனு, அப்புறம் சென்ட்ரல்ல ஆரம்பிச்சு இந்த சைடு, சென்ட்ரல் ஆரம்பிச்சு இந்த சைடு, இதெல்லாம் ஆட் பண்ணல. அப்ப அதெல்லாம் சேர்த்தா அப்ப எவ்வளவு ஆச்சு? 40. 40க்கு மேல போயிடும், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? 40. ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம இது வந்து 16ன்னு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி ஷேப் போட்டா 16ன்னு சொல்றீங்கல்ல, இது மாதிரி இங்க எத்தனை ஷேப் இருக்கு சொல்லுங்க. நடுவுல ஒரு ட்ரையாங்கிளா? இந்த பெரிய ட்ரையாங்கிளுமே இதே ஷேப் தானே? இப்ப 16 16 32 ஆச்சா? அப்ப எக்ஸ்ட்ரா மட்டும் தானே நீங்க ஆட் பண்ணணும். இன்னும் எக்ஸ்ட்ரா வேற என்ன இருக்கும் அது மட்டும் பாருங்க. டயக்ராம புதுசா வரைஞ்சுக்கோங்க, ஏற்கனவே உள்ளதே பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். இது அப்புறம் இதுதானே? இப்ப இந்த இந்த ட்ரையாங்கிள் மட்டுமே 16 இருக்கு, ஓகேவா? இந்த ஓவராலா இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள் 16 இருக்கு. 16 பிளஸ் 16 32 ஆச்சு, ஓகேவா? இப்போ வேற எது நம்ம வெளியே இந்த இருக்கு இல்லையா, இந்த 3, இந்த 3, அப்புறம் இந்த 3, அப்ப எவ்வளவு ஆச்சு? 9 ஆச்சா? 41 பிளஸ் வேற ஏதாவது ஆட் பண்ணுமா?
இல்ல, ஏற்கனவே இந்த ஓவரால் ட்ரையாங்கிள் வந்து இந்த 16ல வந்திருக்கும். பெரிய ட்ரையாங்கிள் வந்து 16ல வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 41. அப்படி நம்ம பார்க்கும்போது 35 வந்துச்சுல, அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டா ஆட் பண்ணோம், 6 வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ ஆன்சர் 41. அப்படி பார்த்தாலும் 41 தான், இப்படி பார்த்தாலும் 41. இந்த டயக்ராம் வந்தா 41 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சில டயக்ராம்க்குலாம் மெமரி பண்ணிக்கலாம் ஆன்சரை. இதுலதான் மெமரி பண்ண வேண்டியிருக்கும். வேற இந்த நம்பர் சிஸ்டம் அதுல எல்லாம் போய் மெமரி பண்ணாதீங்க, ஏன்னா அது கொஸ்டின்ஸ் எல்லாம் மாறிடும். மற்ற மேக்ஸ்ல மெமரி பண்ண முடியாது, பட் இந்த மாதிரி சம்க்கு நம்ம வந்து ஆன்சர்ஸை இந்த டயக்ராம்க்கு இதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது நோட் பண்ணியாச்சா? இது ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, திருப்பி நீங்க போய் போட்டு பாருங்க. அதுல டவுட் இருந்ததுன்னா எனக்கு நாளைக்கு கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதான் டயக்ராம். இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு சொல்லணும். இது ஒரு டயக்ராம், அதுக்கப்புறம் இன்னொரு டயக்ராம் கீழே வருது. இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம் இந்த டயக்ராம. இது ஒரு பிரமிட் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து இதுல எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா நீங்க நம்பர் போட்டு பார்க்கலாமா? ஸோ இதுல 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? அப்புறம் ஓவராலா ஒண்ணு இருக்கு இல்லையா, பெரிய ட்ரையாங்கிள், அது 10ன்னு சொல்லலாம், பட் ஆன்சர் 10 கிடையாது. 10 பிளஸ் அதுக்கப்புறம் இந்த 1 2 3 4 இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்ப அது ஒண்ணு பிளஸ் அதுக்கப்புறம் இந்த 2 5 6 7 இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிளா எடுக்கலாம் இல்லையா? இந்த நம்பர் போட்டிருக்கேன்ல அது சொல்றேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்தா அது ஒண்ணு பிளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க? 4 8 7 9 இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரையாங்கிளா எடுக்கலாமா? அப்ப அது ஒண்ணு. டோட்டலா அப்ப எவ்வளவு ஆச்சு? 13. 13 ட்ரையாங்கிள் இருக்கு இதுல. ஓகேவா? இப்ப ஒரு நிமிஷம் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கோங்க. இப்ப இதே மாதிரி இதுல நான் நம்பர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இது மாதிரி பிரிக்க சொன்னா இதுல எத்தனை பிரிக்கலாம்? கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும். இதுல கிளியரா பார்க்க தெரியுது 1 2 3 4 மட்டும்தான். அப்புறம் 2 5 6 7 மறுபடியும் 2 5 6 7 11 10 11 12 13 14 வரை எடுக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் 4 7 8 9 மறுபடியும் 4 7 8 9 12 13 14 15 16 எடுக்கணும். இப்போ 1 2 3 4 அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 வரை எடுக்கணும். ஓகேவா? இப்ப சென்டர்ல 7 12 13 14 இதை எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டே போலாம். அப்ப இதுல கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கான ஷார்ட்கட் எப்படி போகணும் பாருங்க. இந்த மாதிரி பிரமிட் ஷேப் வந்ததுன்னா முதல்ல இங்க கீழே இருக்கக்கூடிய பேஸ்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது பேஸ்னா இந்த இப்ப கீழே இருக்குல்ல, இதுதான் சொல்றேன் பேஸ். இதுல வந்து 1
2 3 மூணு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், தலைகீழா இருக்கக்கூடாது. 1 2 3 மூணு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா? ஸோ அந்த மூணு ட்ரையாங்கிள சீரியல் நம்பர் மாதிரி வரிசையா எழுதிக்கும். 1 2 3. இதுல ஃபர்ஸ்ட் 1 அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 1 பிளஸ் 2 கீழே இருக்கிற 2 ஆட் பண்ணி 3ன்னு எழுதிக்கணும். 1 அப்படியே தான் போடணும், எது கூடயும் ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த 1ஐயும் அதுக்கு அடுத்த நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணி 3ன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3யும் அதுக்கு அடுத்த நம்பர் 3யும் ஆட் பண்ணி 6ன்னு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 10 வருதா? அடுத்தது இன்னும் முடியல ஷார்ட்கட், கவனிங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் இப்ப நான் சொல்ல போறது. இப்ப இதுல என்ன பண்ணணும்னா அடுத்தது இங்க கீழே இருந்து மேல இருக்கிற நம்பர்ஸ்க்கு நாம ஒரு சிம்பிள் போட போறோம். அது என்ன சிம்பிள்னா இன்டூ டிக்கு இன்டூ இந்த மாதிரி சிம்பிள் போடணும். அதை ஸ்டார்ட் பண்றது கீழே இருந்து தான் மேல போகணும், பாட்டம் டு டாப். அது முதல்ல ஸ்டார்ட் பண்ற சிம்பிள் என்னவா இருக்கணும்? இன்டூ மார்க், அப்புறம் டிக் மார்க், அப்புறம் இன்டூ மார்க். இப்ப நம்ம எதெல்லாம் டிக் பண்ணிருக்கோமோ அதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 10 3 மட்டும் தானே டிக் பண்ணிருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன? 13. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இப்ப இதே மாதிரி இந்த டயக்ராம்க்கு எப்படி போடணும்னு சொல்லிடுறேன், கவனிங்க. இப்ப இங்க வரைஞ்சிருக்கோம்ல இந்த டயக்ராம், இதுக்கு இது எப்படி போடணும்னு சொல்லுங்க. கீழே எத்தனை இருக்கு? பேஸ்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா? அப்ப இது எப்படி எழுதுவீங்க? 1 2 3 4. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னேன்? 1 அப்படியே எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணும்? இந்த 1 கூட 2 ஆட் பண்ணும். எவ்வளவு வரும்? 3. அடுத்தது இந்த 3 கூட 3 ஆட் பண்ணணும், 6. அடுத்தது 6 கூட 4 ஆட் பண்ணும், 10. இப்ப இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க, எவ்வளவு வருது? 20 வருதா? அதுக்கு அடுத்து இந்த ஷார்ட்கட் சொன்னல, என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? கீழ இருந்து மேல, பாட்டம் டு டாப். ஃபர்ஸ்ட் என்ன மார்க்? இன்டூ, அப்புறம் டிக், அப்புறம் இன்டூ டிக். இப்ப இதுல எதெல்லாம் டிக் பண்ணிருக்கோம்? 6 and 1. அந்த 6ஐயும் 1ஐயும் நம்ம ஆல்ரெடி டோட்டல் பண்ணி வச்சிருக்க நம்பர் கூட அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்ன? 27. ஸோ இப்போ இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இந்த டயக்ராமை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கீழே பேஸ்ல 5 வரைகிற மாதிரியும் கேட்கலாம், கீழே 5 ட்ரையாங்கிள்ஸ் வர மாதிரியும் கேட்கலாம். அப்ப அது வந்தாலும் உங்களால போட தெரியணும். இது போட்டாச்சா? எல்லாரும் முடிச்சாச்சா? இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளவுதான், அதோட இந்த டாபிக் முடியும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். மீதியா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதே சம்ஸை திருப்பி வீட்ல போய் நீங்க அகைன் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எக்ஸாம் இன்னும் டேட் எதுவும் வரலப்பா, அஃபிஷியலா இன்னும் எதுவுமே போடல. டிலே ஆகும். என்டிபிசி வரும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் சொல்றோம். ஓகேவா? அது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.